சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதுக்குள் 1000 ஆசைகள் ஒளிந்து கிடக்கிறது. வெளியில் காட்டவே முடியாத அளவுக்கு உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இருக்கிறது. வெளியில் நீ காட்டினால் ஆளுக்கால ஒவ்வொன்று பேசுவார்களோ, ஒவ்வொரு விஷயத்தில் உனக்கு வந்து பேச ஆரம்பித்து உன்னுடைய கனவுகளையே மறக்க வைத்து விடுவார்களோ, நம்ம ஏண்டா இதெல்லாம் நினைக்கணும், இதெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு நீ பயந்துட்டே இருக்க. உன்னுடைய ஆசைகள் எப்பொழுதும் நடப்பதற்காகத்தான் உன்னுடைய மனதில் தோன்றுகிறது. சரி, நான் கேட்கிறேன், இப்பொழுது உனக்கு கடன் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கு. அது நல்ல ஆசைதான். அதற்கு பிறகு கடனை அடைத்து விட்டு ஒரு நல்ல விதமான ஒரு பணத்தை சேர்த்து வீடை கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதற்கு பிறகு எந்த ஒரு நிமிஷத்திலேயும் கடனை வாங்கவே கூடாது என்ற ஒரு ஆசை. இதுதானே உன் ஆசை. இந்த ஆசை எல்லாம் தேவை இல்லாததா? தேவை உள்ளது. ஆசைப்பட்டால்தான் அடைய முடியுமே தவிர ஆசை இல்லாமல் யாராலையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. கூட இருப்பவன் உன்னை ஆசைப்படாத, இந்த விஷயத்துக்கு ஆசைப்படாத, அந்த விஷயத்துக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்றான் பத்தியா? அவன் என்ன ஆசைப்படாமையா இருக்கான்? எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு நடக்காமையா இருக்கு? ஏன் தெரியுமா? சில பேர் இந்த விஷயத்துக்கு ஆசைப்படாத, உன்னுடைய தகுதி என்னவோ அது மாதிரி ஆசைப்படன்னு சொல்றது ஏன் தெரியுமா? அவங்கள விட நீ முன்னேறிவிட கூடாது என்பதற்காக. நீ ஆசைப்படு, உனக்கு தேவைப்படுவதற்கு ஆசைப்படு. இங்கு யாருமே தேவையில்லாத விஷயத்துக்கு ஆசைப்படுறதில்லை. அதாவது ஒரு சிறந்த வேலை இருக்கு, அந்த வேலை உனக்கு முடிஞ்சு அதுக்கு முயற்சி செய்யற மாதிரி இருந்தாலும் நீ ஆசைப்படுவே தவிர வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்த வேலையில கிடைச்சிடணும், அந்த வேலை கிடைச்சிடணும் அப்படின்னு நீ என்ன யோசிக்க போற? நீ அப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் இல்லையே. முயற்சி செய்யற விஷயத்துக்கு மட்டும்தானே நீ ஆசைப்படுவ. ஆனா அதெல்லாம் கூட புரிஞ்சிக்காதவங்க நீ இதுக்கு ஆசைப்படாத, அதுக்கு ஆசைப்படாத அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்குங்கிற திமிர்னாலையும் பேசுவாங்க. நீ இதெல்லாம் எதையுமே நினைக்காத. உன்னுடைய மனதுக்கு எது ஆசை இருக்கிறதோ, எந்த ஒரு விஷயத்து உனக்கு ஆசை இருக்கிறதோ அதன் மீது ஆசைப்படு. அதற்கான முயற்சிகளை செய். எல்லா காலகட்டத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பம் இருக்கும். நீ அதை ஆசைப்பட்டு செய்ய செய்யதான் அது உனக்கு கிடைக்கும். அதிகமாக இங்கு அடுத்தவர்களுக்கு இதை செய் அதை செய்யாது என்று சொல்பவர்கள் எல்லோரும் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? அவர்கள் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் நீ இது ஆசைப்படாத, அது ஆசைப்படாத அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம உன்னை எப்ப பார்த்தாலும் இது உன்னால முடியாது, இதெல்லாம் உனக்கு தேவையா, இது நடக்காது, இது முடியாதுன்னு 1000 விஷயத்தை போட்டு உன்னை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு பொழுதும் குழம்பி இருக்காது. எவ்வளவோ விஷயம் இருக்கு உன் வாழ்க்கையில. நீ பார்க்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உனக்கு தேவையான விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியை எடு. கட்டாயமா நீ எதை ஆசைப்படுறியோ, எந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறியோ அதுல முயற்சி செஞ்சா நிச்சயமா எல்லாமே கிடைக்கும். நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும், நாளுக்கு நாள் அற்புதங்கள் கூடும். தேவைப்படும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்வில் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சுலபமாக நீ அடையலாம். ஆசைப்பட்டு முயற்சி செய்தால் மட்டுமே இது எல்லாம் கிடைக்கும். நானே ஒன்று சொல்கிறேனே, ஒரு விஷயம் இருக்கு, அது மீது உனக்கு ஆசையே இல்லை. மற்றவர்கள் இதை செய் 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 என்கின்றார்கள். செய்தால் உனக்கு நன்றாக இருக்குமா? உனக்கு பிடிக்குமா? அதை உன்னால் ரொம்ப நாளுக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியாதே. ஏன்னா அது உன் விருப்பம் இல்லாம நடந்த ஒரு விஷயம். அதனால உனக்கு என்ன பிடிக்குமோ, என்ன விஷயம் செய்யணுமோ அதன் மீது ஆசைப்பட்டு உன்னுடைய முயற்சிகளை போடு. அடுத்தவன் என்னதான் சொன்னாலும் சரி, நீ இதை செய்யாத, அதை செய்யாத, அந்த விஷயத்த செய்யாத, இந்த விஷயத்த செய்யாதன்னு என்ன சொன்னாலும் காதலியோ வாங்காது. உன்னுடைய வாழ்க்கை ஒரே
வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாழ்க்கை. இன்றைய நாளை நீ தொலைத்து விட்டாயானால் திரும்பவும் உனக்கு கிடைக்காது. அதனால் இன்று என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். ஒரு அடி எடுத்து நீ வைக்கும் பொழுது அடுத்தடுத்த அடி தானாகவே நகர ஆரம்பிக்கும். பயப்படதான் அடுத்தடுத்து உனக்கு மன உளைச்சல்கள் ஆகும். ஏதேதோ தப்பாக செய்ய ஆரம்பிப்பாய். முடிவெடுத்து விட்டாய், நேரம் கை கூடி விட்டது, எல்லா விஷயத்திலேயும் அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. அடுத்தடுத்த கட்டங்கள் உனக்கு வர ஆரம்பித்து விட்டது. இனிமேல் நீ உன்னுடைய வயதும் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அழுவதும், ஒவ்வொரு நாளும் நீயும் குழம்பி என்னையும் குழப்பதற்கு நீ நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அலட்சியமாக குழப்பிக்கொண்டே இருந்தால், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் குழம்பி தவித்தால் எல்லா நிமிஷமும் வாழ்க்கையில் நரகமாகிவிடும். அதற்கு பதிலாக ஒரு முடிவை நீ எடுத்து விட்டாய் என்று வைத்துக்கொள். அதற்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு வழி பிறக்கும். நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும். உன்னுடைய தேவைகள் நிச்சயமாக அற்புதமாக நல்லபடியாக நடக்கும். நான் இருப்பேன் அம்மா. உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் நடக்க வைக்க நான் இருப்பேன். ஏகப்பட்ட மன உளைச்சல்களையும் கவலைகளையும் மட்டுமே சம்பாதித்து வைத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம், அதிசயம் அனைத்துமே நடக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் நடக்கும். இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு. நாளுக்கு நாள் கவலைகளோடு இருக்காதே. எத்தனை நாள்தான் உன்னுடைய மனதில் நீ கவலையோடு இருப்பாய். நல்ல நேரம் நடக்கும் நேரத்தில் கொஞ்சமாவது சிரித்து கொண்டே இருக்கலாம். முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பக்கத்தில் இருந்து என்ன முயற்சி செய்ய முடியுமோ உங்களுடைய வாழ்க்கைக்காக முயற்சியை எடுங்கள். நடப்பது நடக்கட்டும். உனக்கு நடப்பது அனைத்தும் சாதகமாக தான் நடக்கும். நீ நினைக்கிறாய் பிரச்சனையாக இருக்குமோ என்று. கண்டிப்பாக அல்ல. பிரச்சனைக்கு வேலையே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுபம் சுபம் சுபம்தான். எல்லா விஷயத்திலேயும் உனக்கு லாபம் கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் உனக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் கிடைக்கும். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய கனவுகளுக்கும் என்றும் நான் துணையாக இருப்பேன். ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எல்லா நிமிஷங்களும் நடக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயும் துவண்டு விடாதே. எந்த ஒரு விஷயத்திலேயும் அவசரப்படாதே. நம்ம ஆசைப்படுறது நடக்குமா என்று நினைக்காத. மற்றவங்களுக்கு நேரா நம்ம ஆசைப்படுறோம், இது ஆசைப்படுறோம், அது ஆசைப்படுறோம்னு சொன்னா உன்னுடைய தகுதிக்கு மேல ஆசைப்படாதுன்னு சொல்லுவாங்க என்றும் நினைக்காத. உன் வாழ்க்கை இது. உனக்காக நான் உருவாக்கி வச்சிருக்க வாழ்க்கை. இதுல நீ ஆசைப்படுறது கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் என்னுடைய விஷயம். ஆனா எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுங்கிறது. கண்டிப்பா கொடுப்பேன். எதிர்பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என் பிள்ளைக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கைய ஒரு பொக்கிஷமும் மாற்ற வேண்டியது என்னுடைய கையிலேயே இருக்கு. அதனால மற்ற மனுஷன் கையில இருந்தாதான் இவன் என்ன செய்வானோ ஏது செய்வானோ அப்படின்னு பயப்படணும். ஆனா என் கையில இருக்கும்போது நீ பயப்படணும் அப்படிங்கறது அவசியம் எப்போதும் கிடையவே கிடையாது. நீ அழுது போதும், சிரிச்சுட்டே இரு. வாழ்க்கை முழுவதும் சிரிச்சுட்டே இருந்தாதான் நல்ல நல்ல யோசனை வரும். நல்ல நல்ல விஷயங்கள் உன்னால செய்ய முடியும். அதனால எல்லா விஷயத்திலேயும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு. தொடர்ந்து அனைத்து விஷயத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு 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 செய். நிச்சயமா நல்லதே நடக்கும். காலம் முழுக்க உன்னை அள வைத்து வேடிக்கை பார்த்தவர்களுக்கு மத்தியில உன்னை நிச்சயமா ஒரு தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டியது இந்த சாயுடைய பொறுப்பு. எல்லாமே நானே. சதா சர்வகாலமும் உனக்கு எல்லா நிமிஷத்திலேயும் நான் துணையாக இருப்பேன். பாடுபட்டு கவலைப்பட்டு எல்லாம் செய்தது போதும். இனிமேல் நான் தான் உனக்கு எல்லாம். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நாத்
ஓம் சாய்ராம்.